Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் half shoulder frock இது வந்து பார்த்தீங்கன்னா 8-year girlக்கு 1 மீட்டர் துணியில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நீ லெங்க்த்துக்கான ஃப்ராக் தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து துணியை 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனுடைய டாப் போர்ஷனுக்காக 11.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இதனுடைய டாப் போர்ஷனுடைய ஹைட்டு 11.5 இன்ச்சஸ். இதை இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியாக. ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நான் ரிவர்ஸ் சைடில் வந்து திருப்பிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பிரிண்டட் இருக்கிறனால உங்களுக்கு மார்க்கிங் வந்து சரியாக தெரியாது. ஸோ நான் இதை வந்து ரிவர்ஸ் சைடில் வந்து திருப்பிக்கிறேன். இப்போது துணியை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். இதில் 2.25 இன்ச்சஸ்க்கு நெக் வித் மார்க் பண்ணியிருக்கேன். 5 இன்ச்சஸ்க்கு ஆம்கோலினுடைய ஹைட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறேன். ஓகே, செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ், 1.5 இன்ச்சஸ் பாருங்கள் சீமிங்காக மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி கீழே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை லைன் போட்டுட்டோம். ஆம்கோல் வரைஞ்சி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கினுடைய ஹைட்டு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இதில் நெக்லைன் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் பாருங்கள் கீழேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக வரைஞ்சி இது கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த துணி நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த நெக் லைன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து இந்த ஆம்கோல் லைனுக்கு இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த நெக் லைன்லேருந்து ஆம்கோல் லைனுக்கு என்னுடைய லெஃப்ட் சைடு இருக்கிற நெக் லைன்லேருந்து ரைட் சைடு ஆம்கோலுக்கு வந்து நான் அந்த மாதிரி வரைஞ்சி விட்ருக்கேன். வரைஞ்சி கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து டாப் போர்ஷன் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்கர்ட்டுக்கான மெஷர்மெண்ட்டு. இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய வித்து பாருங்கள் 28 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது 2 துணி எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவில். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ், பேக்குக்கு ஒரு பீஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ 4 இன்ச்சஸ் ஹைட்டு, 28 இன்ச்சஸ் வித்தில் இந்த மாதிரி நான் துணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா ஃபுல்லாக நமக்கு 1 மீட்டர் துணியில் அப்படிங்கும்போது ஃபுல்லாக நமக்கு ஹைட் வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பீஸ்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 24 இன்ச்சஸில் 2.5 இன்ச்சஸ் வித்தில் நான் துணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரில் வைக்கிறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க இப்போது இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் போர்ஷனுடைய ஷோல்டர் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஏன்னா இது ஒன் சைடு வந்து ஷோல்டர் தான் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது இந்த 2.5 இன்ச்சஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த துணியை
ஒரு சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடில் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இது நீங்கள் வந்து தனியாக ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து இந்த துணியோடு அப்படியே வச்சு நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரப்போகிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் இல்லாத அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு இந்த துணியை வந்து தச்சு விட்டுட்டே வரோம். பாருங்க, இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரா எட்ஜஸ் மறைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இந்த துணியுடைய பாருங்க நல்ல பக்கமும் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பீஸ்னுடைய நல்ல பக்கமும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டுட்டே வரணும். தைச்சதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டு திருப்பிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நாச் போட்டுட்டோம். இப்போது இதை இந்த துணியுடைய உள் பக்கத்தில் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி 1 மீட்டர் துணி வந்து நிறைய வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது இந்த மாதிரியான ஃப்ராக்ஸ் எல்லாமே நீ லெங்க்த்துக்கு போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒன் சைடு வந்து ஆம்கோல் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்கோலுடைய நல்ல பக்கத்தில் இந்த துணியை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கப்புறமா நாச் போட்டு உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது பாருங்கள், உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஸ்ட்ராப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அகலம் 3 இன்ச்சஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். என்னுடைய நீளம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சஸ். பாருங்கள், இப்போது இதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ராப்பை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ சைடில் இருந்து ஒரு 4 இன்ச்சு ஓகேங்களா, ஒரு 4 இன்ச்சு கேப்பில் இந்த ஸ்ட்ராப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இதனுடைய இன்னொரு பீஸை இந்த மாதிரி பாருங்கள் ஸ்டிச் பண்ணிட்டேன்.
ரெண்டு பக்கத்துலேயும் இந்த ஸ்ட்ராப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஒன் சைடு ஸ்ட்ராப், ஒன் சைடு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம இதில் வந்து ஒரு 4 இன்ச் ஹைட்டில் ஒரு துணி வந்து கட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த ஸ்கர்ட்டில் கீழ்ப்பகுதியில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை இந்த டாப் போர்ஷனில் நம்ம வச்சு இந்த ஸ்கர்ட் போர்ஷனை ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேதரிங்ஸ் வந்து தனியாக பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கர்ட்டில் கேதரிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த டாப் போர்ஷனோட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு இதில் வந்து ப்ளீட்ஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த டாப் போர்ஷனுக்கு மேலே இந்த ஸ்கர்ட்டை வச்சு ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். இது இந்த மாதிரி வைக்கும்போது வந்து ப்ளீட்ஸ் வந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம், எவ்வளோ அகலத்தில் வைக்கணுமோ அந்த மாதிரி. இல்லை நீங்கள் நல்லா கேதரிங்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய தையலில் வச்சு ஸ்டிச் பண்ணி பாபின்லேருந்து வர நூலை வந்து இழுத்தீங்கன்னா நீட்டாக கேதரிங்ஸ் வந்து கிடைக்கும். அதை டாப் போர்ஷனில் வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டாப் அண்ட் ஸ்கர்ட்டை. இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளீட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமும் ப்ளீட்ஸ் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நம்ம 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து சீமிங்க்கு விட்டுருந்தோம் இல்லையா, கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 4 இன்ச்சு நீளம் 3 இன்ச்சு அகலத்தில் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து அதனுடைய ரெண்டு பக்கத்தில் தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனில் இருக்கும். இது வந்து சின்னதாக ஒரு போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக. ஓகே, இப்போ வந்து இந்த துணியை நான் திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா அதனுடைய கார்னர்ஸ்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். இதில் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஒரு த்ரெட் வச்சு இதை நல்லா கட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு துணி வச்சு நீங்கள் சுற்றி கைத்தையில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை வந்து ஃபஸ்ட்டு கட்டினதுக்கப்புறமா திரும்ப ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு துணி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக போ ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்ட்ராப்பில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1 மீட்டர் துணியில் ரொம்பவே அழகான ஒன் சைடு ஷோல்டர், ஒன் சைடு ஸ்ட்ராப் உள்ள ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.